ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பொருளாதாரம் தேர்வு 1, அதாவது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களில் தேர்வு 1 வச்சுருக்கேன். மொத்தம் 25 கேள்விகள் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். நீங்கள் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை எத்தனை முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது? இதுவரை எத்தனை முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, 15 முறை. இரண்டாவது கேள்வி, மக்கள் தொகை பெரும்பிளவு எந்த ஆண்டு? மக்கள் தொகை பெரும்பிளவு எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி, 1921. மூன்றாவது கேள்வி, திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, விஸ்வேஸ்வரய்யா. அடுத்த கேள்வி, இந்தியர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது? இந்தியர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது? ஆப்ஷன் சி, பஞ்சாப் நேஷனல் வங்கி. ஐந்தாவது கேள்வி, இம்பீரியல் வங்கி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இம்பீரியல் வங்கி எஸ்பிஐ என எப்போது பெயர் மாற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1955. ஆறாவது கேள்வி, வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டன? வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் சி, 1969. ஏழாவது கேள்வி, தற்போது உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை? தற்போது உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் டி, 19. எட்டாவது கேள்வி, இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எது? இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எது? சரியான விடை ஆப்ஷன் சி, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒன்பதாவது கேள்வி, ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1935. பத்தாவது கேள்வி, பொருளாதாரத்தின் 3 முக்கிய பிரிவுகள் என்ன? பொருளாதாரத்தின் 3 முக்கிய பிரிவுகள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, உற்பத்தி, நுகர்ச்சி, பகிர்வு. 11வது கேள்வி, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதன் பெயர் என்ன? தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதன் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நுகர்ச்சி. 12வது கேள்வி, பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமர்த்தியா சென். 13வது கேள்வி, தேவைகளை பூர்த்தி செய்யும் சக்தி எது? தேவைகளை பூர்த்தி செய்யும் சக்தி எது? சரியான விடை ஆப்ஷன் சி, உற்பத்தி. 14வது கேள்வி, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆடம் ஸ்மித்.
15வது கேள்வி, உற்பத்தி துறை என்று அழைக்கப்படுவது எந்த துறை? உற்பத்தி துறை என்று அழைக்கப்படுவது எந்த துறை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதன்மை துறை தான் உற்பத்தி துறை. 16வது கேள்வி, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, வாக்கர். 17வது கேள்வி, பணத்தின் மதிப்பீடு என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? பணத்தின் மதிப்பீடு என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, நுகர்வு திறன். 18வது கேள்வி, லத்தீன் மொழியில் மானட்டா என்பதன் பொருள் என்ன? லத்தீன் மொழியில் மானட்டா என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மானட்டா என்பது பணம். 19வது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அக்டோபர் 12, 2005. 20வது கேள்வி, உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுவது? உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுவது. சரியான விடை ஆப்ஷன் சி, மார்ச் 15. 21வது கேள்வி, முதன்மை துறை என்பது எது? முதன்மை துறை என்பது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வேளாண்மை துறை. 22வது கேள்வி, தலா வருமானம் எதை சுட்டிக்காட்டுகிறது? தலா வருமானம் எதை சுட்டிக்காட்டுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மக்களின் வாழ்க்கை தரத்தை. 23வது கேள்வி, 11வது ஐந்தாண்டு திட்ட காலம். 11வது ஐந்தாண்டு திட்ட காலம். சரியான விடை ஆப்ஷன் சி, 2007 முதல் 2012 வரை. 24வது கேள்வி, பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி, 1967. 25வது கேள்வி, பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆச்சாரிய வினோபாவே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.